இந்த ராமாயணத்தை ஒருத்தர் ஏன் படிக்கணும்? ஆதி காவியம் அப்படின்றனால மட்டும் படிச்சிடலாமா அப்படின்னா, ஒரு மனிதனானவர் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு வெளியில போறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். இந்த மனித வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையே பகவானை அடைவதற்கான ஒரு தகுதியை வளர்த்து கொள்வதற்காக இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன உதவி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, வேதங்கள் உதவி செய்யுது. உபனிஷத்தினுடைய வாக்கியம் இது. தத்துவஜானாது மோக்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஞானத்தினால ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் தான் ஒருத்தன் என்ன கொடுக்கும்? மோட்சம் கொடுக்கும். ஞானம்னா என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எதை செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரணும்? ஞானம் வரணும். இப்போ நம்ம எல்லாரும் பரிக்கிரமா போயிருந்தோம் இல்லையா? நவதீப் மண்டல் பரிக்கிரமா போயிருந்தோம். போகிறதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னது? தினமும் காலையில் 20 கிலோமீட்டர் நடக்கிறது மட்டுமா? அங்க போய் என்ன பண்றோம்? அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை என்ன பண்றோம்? மனசுல நிலைநிறுத்தி அதை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இங்க சைத்தன்ய மகாபிரபு இருந்தார், இங்க கீர்த்தனம் செஞ்சார், இங்க இந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்தார், இங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அப்படின்னு என்ன பண்றோம்? கேட்க ஆரம்பிக்கிறோம். செயல்பாடு ஒருத்தனுக்கு என்ன கொடுக்காது? எந்த பலனையும் கொடுக்காது. ஞானம் தான் என்ன பண்ணும்? ஒருத்தனுக்கு பலனை கொடுக்கும் இல்லையா? ஏன்னா நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? காலையில் பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வாக்கிங் அந்த பக்கம் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ செயல்பாடுகள் ஒருத்தனுக்கு முக்கியம் கிடையாது. செயல்பாடுகள் ஒருத்தன் எதில் போய் முடிக்கணும்? போய் முடியணும். ஞானத்தில் முடியல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தினமும் என்ன பண்ணுறோம்? நாமம் போட்டுக்கிறோம், இல்லை திலக்கம் போட்டுக்கிறோம். வெறும் திலக்குனால மட்டும் ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அப்போ திலக் போகிறதுனால நம்மளுக்கு என்ன வரணும்? ஞானம் வரணும். எப்படிப்பட்ட ஞானம் வரணும்? இது பகவானுடைய கோவில். நான் என்ன பண்ணுறேன்? பகவானுடைய கோயிலை நான் அலங்காரப்படுத்திக்கிறேன். இங்கே கேசவன் அப்படின்ற பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த தியானம் நம்மளுக்கு எப்போ வருதோ, இந்த ஞானம் நம்மளுக்கு எப்போ வருதோ அப்போ தான் என்ன சொல்கிறோம்? மோட்சம் கிடைக்கும். வெறும் செயல்பாடால் என்ன கிடைக்காது? ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்காது. ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு உபனிஷத் சொல்லுது, தத்துவஜானாது மோக்ஷா சொல்லி சொல்லுது. ஒருவனுக்கு தத்துவஜானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்லுது. சரி, ஞானம் எங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, வேதங்கள்ல என்ன பண்ண நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம். வேதம் அப்படிங்கிறது ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. வேதம் அப்படின்ட்டும் வேதாந்தம் அப்படின்னு பிரிஞ்சு இருக்கு. வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கும், வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது இந்த உடலை பற்றியும் தேவர்களை பற்றியும் இந்த உடலை எப்படி ஒருவன் சந்தோஷமா இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். வேதாந்தம் அப்படிங்கிறது ஆத்மாவை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் இந்த ஆத்மா பரபிரம்மனை எவ்வாறு அடைவது அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே முக்கியம் இல்லையா? உடல் ஆத்மா இருக்கு, உடலையும் பராமரிக்கணும், அதே சமயத்தில் ஆத்மாவையும் பராமரிக்கணும். ஸோ உடலை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னது? வேதம் சொல்லி சொல்றோம். ஒருவன் எப்படிப்பட்ட தர்மத்தை செய்யணும், ஒருவன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேதம் சொல்லி சொல்றோம். இதை எப்போ ஒருவன் தாண்டி வந்துட்டானோ, அதாவது உடல் சார்ந்த எண்ணத்திலிருந்து ஒருவன் எப்போ மீண்டு வந்துட்டானோ, பரீட்சலோகான் கர்மசிதான் நிர்வேதமாதாய தத்விஜானார்த்தம் ச குருமேவா அபிகச்சே சமித்பாணிஹி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்றது? பரீட்சலோகான் கர்மசிதான். பரீட்சலோகான் அப்படின்னா பரீட்சை பண்ணி பார்த்துட்டு, பரீட்சை பண்ணி பார்க்கறது என்னது? டெஸ்ட் பார்க்கறது. இந்த உலகத்தை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, கர்மசிதான் நிர்வேதமாதாய, நிர்வேதம்னா வெறுப்பு ஏற்பட்டு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். எதுலையுமே என்ன கிடையாது? சுவை கிடையாது. சி, இதில் டேஸ்ட் இருக்கும். என்ன பண்ணுறான்? ஒரு சில சமயம் சின்ன புழுவாக இருந்து பார்க்குறான், பூச்சியாக இருந்து பார்க்குறான், பறவையாக இருந்து பறந்து பார்க்குறான், அதுக்கப்புறம் மிருகமாக ஓடி பார்க்குறான், அதுக்கப்புறம் மனிதனாக இருந்து பார்க்குறான், தேவனாக இருந்து பார்க்குறான். இப்படி எல்லா விதமான உயிரினங்களுக்குள்ளார என்ன பண்ணுறான்? போயிட்டு டேஸ்ட் அனுபவிச்சு பார்க்குறான். எல்லாரும் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலகத்தில் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நாம் செய்யக்கூடிய மிக முக்கியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுவையை அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
ஒரு கடைக்கு போனால் சும்மா இருக்குமா? நம்மன்னு இருக்கா கையை எடுத்து கபக் 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 கபன்னு வாயில் போட்டே இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். எதுக்கு போனாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன டேஸ்ட் பண்ணுறான் அவன் அப்படின்னா, இந்த ஆத்மாவானது ஒரு டேஸ்ட்டில் இருந்திருக்கு, அந்த டேஸ்ட்டை தொலைச்சிருச்சு. இப்போ அந்த டேஸ்ட் என்ன பண்ணுறது, மறுபடியும் இப்போ தேடிட்டு இருக்கு. அந்த டேஸ்ட் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் கிடைக்க இந்த ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு வேதாந்த சூத்திரம் சொல்லுது. நாம் எல்லாரும் அந்த ஆனந்தத்திலிருந்து தோன்றியதால நமக்கு அந்த ஆனந்தம் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறோம், அந்த ஆனந்தத்தை தேடி 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 ஓடிட்டு இருக்கும் அரவிந்த். ஸோ அந்த ஆனந்தம் எங்கே கிரியா, அதனால என்ன பண்ணுறோம், அந்த ஆனந்தத்தை தேடி ஓடிட்டு இருக்கும். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா என்ன சொல்கிறோம், வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களே ஆனந்தம், அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த வேதாந்தம் அப்படின்ட்டு சாஸ்திரங்களை ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வேதத்தினால ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், வேதாந்தத்தினால பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் எத்தனை பேரால் வேதாந்தம் எல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, ஒருத்தராலையும் படிக்க முடியாது. படிக்கணுன்ற ஆர்வம் கூட வந்தால் கூட போயிடும் இல்லையா? யாராவது ஒருத்தன் படிக்கலான்னு எடுத்து வச்சா கூட, வேதத்தை எடுத்து படிக்கலான்னு உட்காந்தான் அப்படின்னா அது இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பார்த்து என்ன பண்ணுவான், அவன் ஓடி போயிடுவான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் எதுக்குப்பா, கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணுறோம், எனக்கு ஒன்றும் முடியலன்னு வந்திருக்கேன், இங்கே நீங்கள் இவ்வளோ படிக்கணும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம் எதுக்குப்பா, ஸோ நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். ஒரு முறை ஒரு ஃபாதரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் கடவுள்கிட்ட போகணும், சொர்க்கத்துக்கு போய் சேரணும், ஏன்னா இந்த நரகத்துக்கு போயிடுவீங்க, கடவுள்கிட்ட போனால் நரகத்துக்கு போயிடுவீங்க, நரகம் ரொம்ப கொடுமையானது சொல்லி சொல்கிறாங்க. நரகம் கொடுமையானது, நரகம் எப்படி சார் இருக்கும், எப்படி ஃபாதர் இருக்கும், நரகம்ன்றது இருட்டாக இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா சுரங்கம் இருட்டாக தான் இருக்கும். நரகம் அப்படிங்க ரொம்ப வெப்பத்தோடு இருக்கும். எங்கள் ஊர் வெப்பமாக தான் இருக்கும். அங்கே உள்ள பார்த்தா நிறைய கிருமிகள்லாம் இருக்கும், நிறைய புழு பூச்செல்லாம் கிடைக்கும். இங்கே அதெல்லாம் ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் இருக்குது. உள்ள நல்ல காற்று கூட இருக்காது, சுவாசிக்கிறது நல்ல உணவு கிடைக்காது, நல்ல தண்ணி கிடைக்காது. இங்கேயோ அதே தான் வாழுது, அங்கே மட்டும் என்ன வாழுது. இதுக்கெல்லாம் அவங்க மயங்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இங்கே பழகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார், உலகத்தில் டிவி கிடையாது. ஐயோ, அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் போவே கூடாது, கண்டிப்பாக சொர்க்கத்தை தான் போய் ஆகணும். இன்னைக்கு அதை சொன்னால் புரியாது, மேபி இன்னைக்கு வைஃபை இல்லைன்னு சொல்லி சொன்னால் புரியுமோ என்னமோ இல்லையா, மொபைல் கிடையாதுன்னு சொன்னால் புரியுமோ என்னமோ. ஸோ அப்படி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு இங்கே மறுபடியும் கஷ்டப்பட என்ன கிடையாது அவங்களுக்கு, எது கிடையாது. கோயிலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு சைன் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா தூக்கம் வந்துடுது இல்லையா. அட்லீஸ்ட் கோயிலுக்கு போனால் தான் என்ன பண்ணலாம், நல்லா தூங்க முடியுது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், டாமுக்கெல்லாம் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கிடுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 3 நாள் ரொம்ப எந்தூசியாசமாக சுற்றிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, மைண்டு எல்லாமே பீஸ்ஃபுல்லாகிடுது. ரொம்ப எங்கேயாவது ஒரு இடம் வேணும் இல்லையா, எவ்வளோ நேரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு இடமாவது வேணும். ஸோ அப்படி வேதாந்தங்களை படித்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அப்படிப்பட்ட வேதாந்தங்களை நமக்கு ஒரு கதை வடிவில் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் ஸ்ரீ ராமாயணம் சொல்லி சொல்கிறாங்க. ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம். ராமருடைய நடத்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேதம் புரியும், ராமருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேதாந்தம் புரியும். ராமர் எப்படி நடந்துக்கிறார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற தர்மத்தை காட்டக்கூடியவராக இருக்கார், இது வேதம். அதே பகவானா எப்படி இருப்பார் அப்படின்ற அந்த குணத்தையும் காட்டுறார், இது வேதாந்தம். ஸோ எந்த ஒரு வேதாந்தத்தை படித்தாலுமே ஒருத்தன் பகவானை புரிஞ்சிக்க முடியாதோ, அந்த பகவான் என்ன பண்ணுறார், ராமாயணத்தை படிக்கிறதுனால ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ஒரு ஆச்சாரியர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ராமபக்த தீட்சிதர் அப்படின்ற சொல்கிறார். இந்த ராமாயணம் அப்படிங்கிற நமக்கு எதை கொடுக்க வந்தது சொல்லி சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, வேதாந்த விப்ரமணே விஹித பிரச்சார காகுத்வம் சவதி
கதாபி கேலயன் வால்மீகே வணிநிகர வனுரயா கிரஹீத ஹிருத் பஞ்சரம் வசதி குஷ்சித் ஹதம் கதுகோமே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு? வேதாந்த விப்ரமவனே அப்படின்னு சொல்றார். வேதாந்தம் அப்படிங்கிறது விப்ரம வனம் சொல்லி சொல்றார். விப்ரம வனம் அப்படின்னா குழப்பக்கூடிய ஒரு வனம் சொல்லி சொல்றார். காட்டுக்குள்ள போய் விட்டா என்ன ஆகும்? வெளியில வரத்துக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சுத்தி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், குழம்பிடும். ஸோ அப்படி வேதாந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கா? குழப்பக்கூடியதாக இருக்கா, ஒன்றும் புரியாது. உபனிஷத் நம்ம ஏதாவது ஒரு உபனிஷத்தை எடுத்து படித்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். நான் படிக்கிற உபனிஷத்து ஒன்று தான். என்னது? ஈஷோ உபனிஷத். ஈஷோ உபனிஷத் படிக்கிறதுக்குள்ளார தலை உருண்டும். வெறும் 18 ஸ்லோகம் தான் இருக்கும். அதில் பார்த்தா கடவுளுக்கு கை இல்லை, கால் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, ஆனால் கடவுள் பார்ப்பார், கேட்பார், ஓடுவார், பிடிப்பார். கடவுள் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது. கடவுள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனால் ரொம்ப தூரம் ஓடுவார். கடவுள் வந்து யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். இப்படி பாடான கருத்துக்களாக சொல்லப்பட்டிருக்கும். ஒன்றுமே புரியாது. ஏற்கனவே ஒன்றும் புரியல தான் வரான் அவங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? இன்னும் குழப்பி விட்டுரும். அவன் என்ன பண்ணுறான்? இங்கேருந்து ஓடியே போயிடுறான். இது எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குன்னு சொல்லி ஓடி போயிடுறான். ஸோ அப்படி உபனிஷத்துகள் அப்படிங்கிறது ஒரு விப்ரம வனம் சொல்லி சொல்கிறான். ஒரு பெரிய வனம் இருக்கான். அதில் ஒரு சின்ன கிளி, ஒரு பச்சை கிளி. அந்த பச்சை கிளி என்ன பண்ணுது? அந்த வனத்தில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு வனத்தில் இந்த ரிஷி போகிறார். இந்த ரிஷிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கிளி பிடிக்கலான்னு ஒரு ஆசை வந்துடுச்சான். அவருக்கு ஒரு வினோதமான ஆசை, கிளி பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. கிளி பிடிக்கிறது என்ன பண்ணுறாரு? ஒரு காட்டுக்கு போகிறார். காட்டில் போனால் ஒரே பச்சை கலர், எல்லாம் பார்த்தா பச்சையாக தெரியுது. கிளி எப்படி தான் இருக்கும்? பச்சையாக இருக்கும். எப்படா கிளியை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த கிளி என்ன பண்ணுது? சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கு. அந்த கிளியை பிடிக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுது? அந்த கிளியே வந்து ஒரு மூங்கில் மரத்தில் வந்து உட்காருதான். மூங்கில் மரத்தில் உட்காந்தோடனே இப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. இப்போ கிளியை பிடிச்சிடலான்டா. ஏன்னா பறந்துட்டு இருக்க வரைக்கும் என்ன பண்ண முடியாது, கிளியை பிடிக்க முடியாது. மூங்கில் மரத்தில் வந்து உட்காந்தோடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பிடிச்சிடலாம். கிளியை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? பிடிச்சிருந்தா தெரியும் இல்லையா? கிளியை பிடிக்கிறது ஒரு வலை இல்லையா? ஸோ வலையை தேடிட்டு போறாராம். வலை கிடைக்குமா அந்த கிளி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாராம். வலை யார்கிட்ட இருக்கும்? வேடன் கிட்ட இருக்கும் இல்லையா? நம்ம மீன் பிடிக்க போல கிளி பிடிக்க போகிறோம் இல்லையா? அதனால் மீனவன் கிடையாது, வேடன் கிட்ட இருக்கும். ஸோ ஒரு வேடனை போய் தேடி பிடிக்கிறார். வேடன் யாரு? இங்க வேடன் யாரு? வால்மீகி ரிஷி. ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்தில் வேடன் யாரு அப்படின்னா வால்மீகி ரிஷி. குகனும் இருக்கான், பட் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வால்மீகி ரிஷி கிட்ட என்ன பண்ணுறாரு? ஒரு வலையை வாங்கிட்டு வர்றார். அந்த வலை என்னது? ராமாயணம் அப்படிங்கிறத பெரிய வலை இல்லையா? அந்த ராமாயணம் அப்படின்ற வலையை வீசி அதை பிடிச்சிட்டாரோ. பிடிச்ச உடனே அந்த பிடிச்ச கிளி என்ன பண்ணும்? வலையில வச்சுட்டு இருக்க முடியுமா? எங்கேயாவது இடத்துல வைக்கணும். என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய இதயம் அப்படின்ற கூண்டை திறந்து வைக்கிறாரா. அந்த கிளி என்ன பண்ணுது? அழகா டங் டங் டங்னு உள்ளே போயிடுதான். கிளியை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளலாம் வைக்க முடியாது. கிளி பார்த்து உள்ளே போனாதான். ஸோ அது போல் இந்த வேதாந்தம் அப்படின்ற இவ்வளோ பெரிய சாஸ்திரங்களில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய பகவானை வால்மீகி அப்படின்ற ரிஷி ராமாயணம் அப்படின்ற ஒரு வலையை வாங்கி ராமன் அப்படின்ற அந்த பரபிரம்மத்தை, சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த பரபிரம்மத்தை பிடித்த ரிஷி என்ன பண்ணுறாரு? ஹிருதயம் தன்னுடைய கூட்டுக்குள்ளார உள்ள வச்சிட்டாராம். வச்ச பின்னாடி அந்த கிளி வெளியிலேயே போக மாட்டேங்குதான், உள்ளேயே தான் உட்காந்துருக்கான். விஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபிகள் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? என்னால கிருஷ்ணரை மறக்கவே முடிய மாட்டேங்குது, நான் கிருஷ்ணரை ஞாபகமே வச்சுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம அந்த கஷ்டப்பட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க, கோபியர்கள் சொல்றாங்க, நீ கொஞ்சம் வெளியில போக வேண்டாம், வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வரேன், தர்ம சம்ஸ்தாபனம் சொல்லிட்டு தர்மத்தை செய்யணும் சொல்லிட்டு யாரையும் தர்மம் செய்ய விடாம இருக்கிறதா கிருஷ்ண அவதாரம் இல்லையா? ஏதாவது எடுத்துட்டு வர அவர். ஆனா பேர் என்னது? தர்ம சம்ஸ்தாபனம். ஸோ அப்படி அந்த கிளி என்ன பண்றார்? ராமாயணம் அப்படின்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதே ராமர் வந்து உட்காந்துக்கிறாரா, அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமான காரியங்களை செஞ்சா போதும். நமக்காக என்ன பண்ணிட்டாரு வால்மீகி அப்படின்ற ரிஷி? என்ன பண்ணிட்டாரு? பெரிய தபஸ்யம் பண்ணிட்டார். அதன் மூலியமா என்ன பண்ணிட்டாரு? ராமாயணத்தை பெற்று நமக்கு கொடுத்துட்டார். வெறுமனே அனுபவிக்க தான்
போறோம். எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தார், அவர் என்ன பண்ணாரு, எல்லா கஷ்டமும் பட்டு இந்த இஸ்கான் அப்படின்ற இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி நம்ம கையில் கொடுத்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணும், அதை சரியா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிச்சு வந்தா மட்டும் போதும். ஸோ அப்படி வால்மீகி அப்படின்னு ரிஷி கொடுத்த இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியது. இந்த யார் கேட்குறாங்களோ அவங்க மனசுல என்ன கிடையாது, ராமர் விட்டு விலகுவதே கிடையாது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு சொல்றார்.